அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை உள்ளவரை அர்த்தம் என்னடா காசில்லாதவன் கூட்டத்திலேங்கிற மாதிரிங்க. இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு அதாவது 70 80 அண்ணன் தங்கச்சி தம்பி அக்கா அவ்வளோ ஒரு பாசமாக இருக்குது. எங்கள் அண்ணன் ஒரு பண்டிகைனா எங்கள் அண்ணனை கூப்பிடணும், அதாவது அண்ணன் வந்து தங்கச்சி கூப்பிடணும், அக்காவை கூப்பிடணும், அவ்வளோ ஒரு ஒற்றுமைங்க. இப்போல்லாம் பணம் இல்லைன்னா பிணத்துக்கு சமம். பணத்தில் தாங்க இருக்குது உறவுகளே, பணத்தினால தான் உறவுகளே இருக்குதுங்க. பணம் இல்லைனால் உங்களைய உன்னோட நெருங்கின ஒரு வயிற்றில் பிறந்த அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி எந்த உறவுமே மதிக்காது, கொடுத்து உதவாது, தெரியுங்களா? நீ பணம் காசு இருந்துன்னா உன் காலில் வந்து உழுகும். அவங்களோட உபசரிப்பும் அவங்களோட பேச்சுமே வேறு மாதிரி இருக்கும். இது வந்து வாழ்க்கையில் நான் நிறையா கற்றுக்கிட்டதுனால நான் இந்த வீடியோ பதிவை உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுடைய இதில் வந்து குடும்பத்தில் அப்படி யாராவது உண்மையாலுமே அப்படி தான் இருக்கிறாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நல்ல உறவு, என் அக்காலாம் அப்படி இல்லை, என் தங்கச்சியெல்லாம் அப்படி இல்லை, எங்கள் அண்ணனெல்லாம் அப்படி இல்லை, என் தம்பியெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நினச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு அவங்க வந்து உங்கள் அம்மா மாதிரியும் அப்பா மாதிரியும் அவங்க உங்களையே பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க, வழி நடத்தி கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் வந்து கைக்குள்ளே வச்சு காப்பாற்றிக்கிங்க, அந்த உறவுகளை விட வேண்டாம். நான் இந்த பதிவு வந்து என்னடா இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. நிறைய இடத்துல அப்படி நடந்திருக்குது. என் குடும்பத்திலேயே நிறைய நடந்திருக்குது. இப்போல்லாம் பணம் காசெல்லாம் சம்பாரிச்சாட்டி உறவுகள் தேடி வரும், தேடி. ஆனால் என்ன தான் தேடி வந்தாலுங்க மனசுன்னு நம்மளுக்கு ஒன்று இருக்குதுங்க. காயப்பட்ட மனசு சும்மா இருக்குங்களா? நம்மளை காயப்படுத்திக்கிட்டாங்க. இன்றைக்கி வசதி வாய்ப்புகள் வந்த உடனே நம்மளை தேடி நாடி வந்தால் நம்ம சரின்னு ஏற்றுக்க மனசு விட மாட்டேங்குதுங்க. நம்ம சரி வாங்க அப்படின்னு சொல்லி உறவுகள் கொண்டாடினாலும் அந்த மனசில் அவங்க செய்த காயங்களும் அவங்க செய்த ஒரு இதெல்லாம் நினைக்கிறப்ப வேதனையாக இருக்குது. அவங்க மறந்துடுறாங்க ஒரு வினாடியில். அவங்க செஞ்சதையே நான் செஞ்ச மாதிரியே காட்டிக்காத மாதிரியே மறந்துடுறாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு அந்த அவங்க செய்த காயங்கள் வந்து புண்ணு ஆற மாட்டேங்குது. நானுமே சரி போ, காலங்கள் பதில் சொல்லும் ஆண்டவன், இதுவும் கடந்து போகும்னு நாங்கள் போயிட்டே இருக்கிறோம் வாழ்க்கையில். கண்டிப்பாக கடவுள் ஒருத்தர் நமக்கு மேலே இருக்கிறாருங்க. நல்லது எது, கெட்டது எது, தீயது எது, நன்மை எதுங்கிறத அவர் வகுத்து தருவாருங்க. நம்ம வழி நடத்தி போவோம். நல்லதை செய்தால் நன்மை நடக்கும், தீயதை செய்தால் தீமை நடக்கும் இவ்வுலகத்தில். அது உண்மை. கற்றுக்குங்க.